Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிப்புத்தில் விவசாயிகள் நலச்சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை மத்திய மாநில அரசுகள் தடுக்க வேண்டும், அனைத்து பயிர்களுக்கும் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் பழையூர் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 5 பேர் காயமடைந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 15 காளைகளும் 135 வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியின் போது காளைகளை அடக்க முயன்ற மாடுபிடி வீரர்கள் 5 பேர் காயமடைந்த நிலையில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக தங்கள் நிறுவனங்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாகவும், எனவே தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் பனியன் நிறுவனங்கள் அயல் நாடுகளை நம்பி ஜவுளி உற்பத்தி செய்யும் நிலையில் அமெரிக்க வரி விதிப்பினால் 40% ஏற்றுமதி பாதிப்படைந்துள்ளது. இதனால் பல நிறுவனங்களில் உற்பத்தி நிறுத்தம், உற்பத்தி குறைப்பு போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் தொழிலாளர்கள் வேலை பறிப்போய் வருகிறது. பின்னலாடை தொழில் நசிவடையாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜவுளி உற்பத்தியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 பிரிவாக பிரிக்கலாமுங்க. முழுக்க அமெரிக்கா மட்டும் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். நான் 2வது பிரிவு அமெரிக்கா, யூரோப் 2 சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு, 3வது பிரிவு டொமஸ்டிக்கு இல்லாமல் யூரோப் மட்டும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பாதிப்பு தானுங்க. இதில் முதல் தரமாக இருக்கிறதுங்கிறது மிக பாதிப்பு. நிறையா கம்பெனி இப்போ க்ளோஸ் பண்ணுற நிலமையில் இருக்காங்க. என்னை மாதிரி நிறையா கம்பெனி அடுத்தடுத்த யூனிட்டுகளை நிறுத்திட்டு இருக்காங்க. சென்னையில் நள்ளிரவில் பெய்த மழையால் மாநகரின் பல இடங்களில் மழைநீர் வடியாததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் 4 ஆண்டுகளுக்கு முன்பே 200 வார்டுகளில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்க 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருந்த போதும் இதுவரை பணிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் உள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள கதீட்ரல் சாலை, அண்ணா சாலை, மின்வாரிய இணைப்பு சாலை உள்ளிட்ட பல இடங்களில் குளம் போல் தேங்கிய நீரை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு துரிதமாக அகற்ற கோரி பொதுமக்கள் வலியுறுத்தினர். எப்போ வந்தாலும் இதுதான், மழை வந்தால் இந்த இடத்துல தண்ணி நிற்காத நாளே கிடையாது, தண்ணி நின்று தான் இருக்கும். இது கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, யாரும் வருது கிடையாது. இதனால் பக்கத்தில் அந்த இபி ஆஃபீஸ் இருக்குது, மகளிர் குழு இருக்குது, அவங்க கூட கேட்க மாட்டாங்க. கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களும் கேட்குறது கிடையாது. எவ்வளோ பேர் போகிறாங்க கேட்குறதில்ல. இதில் நிறைய பேர் நோய்பட்டு தான் ஆகும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நகராட்சி அலுவலகத்திலிருந்து விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பாண்டியர் புன்னம்புழா நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஊர்வலத்தில் மேலதாளத்திற்கு ஏற்ப பெண்கள், இளைஞர்கள் நடனமாடி சென்றது அனைவரையும் கவர்ந்தது. சிவகங்கை மாவட்டம் நாலுக்கோட்டையில் அதிகுந்த வரத ஐயனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. பெரிய மாடு பிரிவில் 12 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 17 ஜோடிகள் என மொத்தம் 29 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. போட்டியின் முடிவில் முதல் 4 இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் வெற்றி கோப்பையும் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கடந்த 9 மாதங்களாக சாலை அமைக்கும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருமாள் மலையடிவாரத்தில் உள்ள வள்ளலார் தெருவில் புதிய சாலை அமைக்கும் பணிக்காக பழைய சாலையை அகற்றிய நிலையில் கடந்த 9 மாதங்களாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குண்டும் கொழிமான சாலையில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சாலையில் தடுக்கி விழுந்து விபத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
கரூர் மாவட்டம் மேட்டுமருதூரில் சுகாதார வளாகம் அருகே குளம் போல் தேங்கியுள்ள கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பொது சுகாதார வளாகம் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு பேரூராட்சி அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.